ராமேஸ்வரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, ஊட்டியில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். அழைப்பிதழில் பெயர் பொறிக்கப்பட்டிருந்த நிலையிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் நிகழ்ச்சியை நிராகரித்தது ஏன்? இன்னும் சில மணி நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வர இருக்கிறார். ராமேஸ்வரத்துக்கு நீலகிரி விழாவில் கலந்துக்கிறதுனால ராமேஸ்வரம் விழாவில் என்னால் பங்கேற்க முடியாத நிலைமை. இந்த சூழ்நிலையை நான் அவருக்கு ஏற்கனவே தெரிவிச்சிட்டேன். அந்த நிகழ்ச்சியில நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும், பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களும் அங்கே பங்கேற்கிறார்கள். ராமேஸ்வரத்தில் கட்டமைக்கப்பட்ட பாம்பன் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கும் நிலையில் முன்னதாக இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கும் அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருந்தது. பாம்பன் பால திறப்பு விழாவில் பங்கேற்காதது ஏன் என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க சதி செய்கிறார்கள். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் மிகப்பெரிய சதி நடக்கவிருப்பதை முதலாக உணர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படக்கூடும். இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அதன் அடிப்படையிலான முடிவுகளின்படி 7 மாநிலங்களை சேர்ந்த 22 கட்சிகளின் ஆலோசனை கூட்டமும் நடந்தது. இதன் பின்பு தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டு இருக்கிறது என்றும் அதற்காக நேரம் ஒதுக்குவார் என்ற நம்பிக்கை உள்ளது. ராமேஸ்வரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கிறார். நீலகிரி விழாவில் பங்கேற்றிருப்பதால் பாம்பன் திறப்பு விழாவில் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்த சூழலை ஏற்கனவே பிரதமரிடம் தெரிவித்து விட்டதாகவும், இருந்தாலும் ராமேஸ்வரம் விழாவில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் உதகையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்திருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு 102 கோடியே 17 லட்சம் மதிப்பீட்டில் 15,634 அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி 1,703 கோடியில் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்து 130 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 56 புதிய வளர்ச்சி திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவிலும் கலந்து கொண்டிருக்கிறார். முன்னதாக உதகை வந்து கொண்டிருந்த முதலமைச்சருக்கு குஞ்சப்பண்ணை பகுதியில் சாலை ஓரத்தில் பழங்குடியினர்கள் நின்று கொண்டிருக்க அதனை பார்த்து முதலமைச்சர் வாகனத்தில் இருந்து இறங்கி பழங்குடியின குழந்தைகளிடம் உரையாற்றி இனிப்புகளை வழங்கிவிட்டு சென்றார்.